Bot.m பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாக்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் Power Rangers ஒன்றாலுமே போராடி எழலாம் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் Power Rangers என்றும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடி எழலாம் Power Rangers இந்த பிளேட்டியம் ஸ்குவாட் ஆஃப் ட்ரைஸ் கேம் மட்டும் நீங்க விளையாடுனீங்கன்னா அப்புறம் விளையாடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஓ சூப்பர் கேம் தெரியுமா இது? மிஸ் பண்ணிட்ட டெரிக். ஓ தேங்க்ஸ். அங்கிருந்து ஈஸியா நம்ம குறி வச்சு அடிக்கலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ ட்ரை பண்ணு. எதுக்காக நீ இப்படி கத்துற? ஏக் நல்லா கேட்டுக்க, என் பேரு ஈத்தன், நான் ஈ இல்ல. கிரவுண்ட்ல இவ்ளோ இடம் இருக்கு, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏன் மேலதான் அடிக்கணுமா? ஏன் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? ஏய் இங்க பாரு ஈத்தன், இது எங்க ஏரியா, நான் எங்க நினைக்கிறேனோ அங்கதான் அடிப்பேன். ஆமாமா எங்க வேணா அடிப்பேன், ஆனா கோல் போஸ்ட்ல மட்டும் அடிக்க மாட்டேன். என்ன சொன்ன? என்ன பண்ற நீ? சண்டை போடக்கூடாது. அனாவசியமா வாயை விட்ட வாயை உடைச்சிருவேன். டெரிக் ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ணாத. பேசிட்ட. வா ஈத்தன் கூல் டவுன். ஏன் டாக்டர், இந்த பழைய பொருள் எல்லாம் பாதுகாக்கிறதுலயே உங்களுக்கு டைம் போயிடும்ல? அதனாலதான் இதையெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்காக உன்ன வர சொன்னேன். இதெல்லாம் உங்களுடைய ஞாபகங்களா? கண்டிப்பா, இதெல்லாம் மோசஸ் காலத்துக்கு முன்னாடி இருந்தது. நான் இந்த ரேஞ்சரா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதையும் உபயோகப்படுத்தலாம்ல. வாவ், சூப்பர் ஹேர் ஸ்டைல். அப்பெல்லாம் அதான் ஃபேஷனே. எனக்கு இவரை தெரியும் நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப பழைய போட்டோ. இதெல்லாம் நாங்க ஆரம்ப காலத்துல எடுத்தது. ஆமா, இது யாரு? இவரோட பேரு டெரன் ஸ்மித். எல்லாரும் இவரை ஸ்மிட்டின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இவருக்கு என்னாச்சு? இவருக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு. ஆண்டம் வேர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல 2 பேரும் ஒன்னா தான் வேலைக்கு அப்ளை பண்ணோம். அங்க எனக்கு வேலை கிடைச்சது, ஸ்மிட்டி வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாரு. அங்க ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதா கேள்விப்பட்டேன். அப்பெல்லாம் நீங்க ஹாப்பியா இருந்திருப்பீங்கல்ல? ஆமா, இந்த விஷயம் தெரியாதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல. ஓகே மாஸ்டர், நாம பிளாக் ரேஞ்சரை முதல்ல புடிச்சிட்டோம்னா மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் தானாவே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. உன்னோட பழி வாங்குற உணர்ச்சி எனக்கு புரியுது. ஆனா உனக்கும் டாக்டர் ஆலிவருக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல என்னால மத்த ரேஞ்சர்ஸ புடிக்கவே முடியல. ஆனா சார், என்னோட பிளான் படி நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டோம்னா உன் திட்டம் எதுவும் செயல்படுத்த முடியாது. ஆனா நான் சொல்ற மாதிரி கேட்டா நான் உன்னுடைய பகையெல்லாம் தீர்த்துக்கலாம். ஒத்துக்கறையா? ஓகே மாஸ்டர். அப்படின்னா உடனே வேலையை தொடங்கு. ஓ, அப்ப செல்ராக்ஸுக்கு ஆலிவரை பிடிக்காது, அப்படிதானே? நீ நீ எனக்கு கூட அவர் சுத்தமா பிடிக்காது. அவரு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டே இருப்பாரு. நீ என்னோட கைதி. என்ன கைது பண்ணி என்ன ஆக போகுது? எங்க அப்பா உனக்கு பழி தீக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறியா நீ? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இதை விட எனக்கு நிறையவே தெரியும். எனக்கு டாமி ஆலிவரோட வீக்னஸ் கூட தெரியும். நீ ஒன்னும் என்ன ஏமாத்த ட்ரை பண்ணலையே. இல்ல, உன்னால சுலபமா பழி தீர்க்க முடியும். நான் டாமியை பத்தி உனக்கு எல்லாம் சொல்றேன். நீ தலைவனாரு, நான் தொண்டனா இருக்கேன். இல்ல, முடியாது. நான் என் தலைவருக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். சரி, உனக்கு விருப்பம் எல்லாம் விடு. நெல்லு, எனக்கு என்னமோ நீ சொல்றது சரின்னு தோணுது. ஒரு நிமிஷம், கார்னர். பசல் கொடுத்த ஹோம்வொர்க் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதா? எனக்கு கொஸ்டினே தப்புன்னு தோணுது.
இந்த பையனை உனக்கு தெரியுமா? இந்த விஷயத்துல நீயே தலையிடுற? இங்க பாரு, சயின்ஸ் எக்ஸிபிஷன் எங்கேயாவது நடக்கும், நீ அங்க போய் சுத்தி பாரு, இங்க இருந்து போ. ஓ, நீ எனக்கு செக்ரட்டரி ஆகணும்னு விரும்புறியா? இதை கேள்விப்பட்ட உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப அவன் என்ன சொன்னா? அவகிட்ட ஏன் கேக்குற? காது கேட்கல, என்கிட்ட சொல்லு, நானே சொல்றேன். ஓவரா போற. நான் யாருன்னு உனக்கு காட்டியே ஆகணும். பாக்கலாம், வா பாக்கலாம். ஈதன், நீ உண்மையிலேயே இவன் கூட அப்படி? ப்ளீஸ், இதுல நீ வராத மெக்னைட். இது எனக்கும் இவனுக்கும் நடுவுல நடக்கிறது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு கிளாஸுக்கு போனா நல்லதுன்னு தோணுது. வாங்க போலாம். ரொம்ப மறைக்காத, வா போலாம். நீயா நானு ஸ்கூலுக்கு அப்புறம் பார்க்கலாம். அங்க உன்னை காப்பாத்த உன் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான். ஓ, இப்ப என்ன பிரச்சனை? ரொம்ப சந்தோஷம். இவனுங்களுக்கு நேரம் கிளம்பி கிடையாதா? இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வரக்கூடாதுன்னா ஸ்கூல்ல கதவு போட்டு வச்சிருக்காங்க. கதவா? எங்களை மாதிரி ஆட்களுக்கு கதவு தேவைப்படாது. மரியாதையா போயிட்டு சொல்றாங்க. இவன் யாரும் தெரியுமா? இவன் தான் டெல்மெட்ரான். இவன் நினைச்சா 0 செகண்ட்ல இந்த உலகத்தையே அழிச்சிடுவான். டாக்டர் ஆலிவர மரியாதையா என் கையில ஒப்படைச்சிடு. அப்படி இல்லன்னா இவன் உங்க ஸ்கூல்ல அழிச்சிடுவான். அதுக்கு முன்னாடி நானே உன்னை அழிச்சிருவேன் பாரு. உனக்கு வாய் ரொம்ப அதிகம். ரெடி, டைனோ தாண்டோ. சரியான நேரத்துக்கு வந்தீங்க. நம்ம முன்னாடி சூப்பர் ஆக்ஷன் நடக்க போகுது. கேமரா எடு தேவன். போதும், நிறுத்துங்க. என்ன நடக்குதாங்க? இந்த நேரத்துல தான் இங்க வரணுமா இவன்? ரெடி, ஜாலி கொஞ்சம் பவர் அப். பவர். ஏய், இங்க பாருடா. உனக்கு ஒண்ணாகலையே? நல்லா இருக்கேன். நாட்டி பாய், சீக்கிரமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாட்டி பாய்? ஓ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. உன் பயந்தாங்கொல்லி ஃப்ரெண்ட பாத்தியா இல்லையா? கோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என் கையில இருக்கு அவனுக்கு. நான் போய் அவனுக்கு உதவி செய்யணும். அவசரப்படாத. நான் வந்துட்டேன்டா. இந்த பிராணிகளே எனக்கு பிடிக்காது. சீக்கிரம் வா, க்ளோஸ்-அப் ஷாட் எடுக்கலாம். ஓ வாவ், ஒரு பென் ரேஞ்சர். எனக்காக உங்களால 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க திருத்த மாட்டீங்களா? டேவின், எழுந்து. என்கிட்ட இது இருக்கு. நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியா? ஹீரா, ஒன்னாகல விடு. இது நல்லா அடி. நான் சொல்றத பிளாக் ரேஞ்சர் கிட்ட போய் சொல்லுங்க. அவருக்கு இமெயில் பண்ணலாம்ல? சாயங்காலத்துக்குள்ள அவனுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிட சொல்லு. அப்படி இல்லைன்னா இவன் நகரத்தை அழிச்சிடுவான். புரிஞ்சதா? பாத்துக்கலாம். சாரி, லேட் ஆயிடுச்சு. நாம என்ன படிச்சிட்டு இருக்கோம்? இத பத்தி இப்ப சொல்ல எனக்கு டைம் இல்ல. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன். சாயந்தரம். ஆல்ரெடி 10 கிளாஸ் நடந்துருச்சு, தெரியலையா? நல்லா இருந்துச்சா? டெரெக், ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட்புக்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு எழுதிருக்கு. அதை நீ படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டிடென்ஷன்ல நீ அவங்க கூட உட்காரு, அப்புறம் கத்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க சாப்டர் 8 எல்லாரும் ஓபன் விட மாட்டேன்.
அந்த செல்ட்ராக்ஸ் பத்தி டாக்டர் கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லுவோம். நீ என்ன பண்ற ஈதன்? நீ எதை பத்தி பேசுற? அந்த ஃபைட்ட பத்தி. அத பத்தி ஸ்கூலுக்கே தெரியுமே. இங்க பாரு, முதல்ல நான் சொல்றத கேளு. அதல்ல, நான் சொல்றது என்னன்னா, ஹாய் ஈதன், இன்னைக்கு உனக்கு குட் லக். இருந்தாலும் நீ கீழே விழும்போது என் கேமரா முன்னாடி விழுந்தனா நான் ஷாட் பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். ஓகே? இங்க பாரு ஈதன், நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுவும் முட்டாள்தனமா செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க நினைப்போம். பாரு, அவன் உன்னை சண்டைக்கு கூப்பிட்டுருக்கான். அவன் நிச்சயமா உன்னை தோக்கடிப்பான். அவன் மேல டைனோ பவரை யூஸ் பண்ண மாட்டல. நிச்சயமா நான் அவன் மேல டைனோ பவர் யூஸ் பண்ண மாட்டேன். தப்பா நினைக்காத. அது தவிர உங்ககிட்ட தவிர வேற என்கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. போறீங்களா? இப்ப நீங்க போனா அவனோட வலையில நீங்க மாட்டிப்பீங்க. இருக்கலாம். அவன் சொன்ன மாதிரி செய்யலன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வான். ஜெல்ட்ராக்ஸுக்கு என்னதான் வேணும்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்கலாம். வா போலாம். நான் ஆலிவரை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பாராட்டுவாரு. தலைவர் இதயத்துல இடம் பிடிக்க நினைக்கிறியா? வாய மூடு. உன்னோட கவனம் எல்லாம் டாக்டர் ஆலிவரை அழிக்கிறதுல தான் இருக்கணும். ஆமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? உன்னோட பிளான் கரெக்டா இருந்ததுன்னா நிச்சயமா ஆலிவர் க்ளோஸ் ஆயிடுவான். ஆனா அதுக்கப்புறம் மெசகாக்கோட சக்தியை குறைக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் எதையுமே மறக்க மாட்டேன். நீங்க யாரு மேல அவன் வருவானா? கவனமா இரு. அவன் நம்மள பின்னாடி இருந்து கூட அட்டாக் பண்ணுவான். அங்க எங்க தேடுறீங்க? இதோ உங்க முன்னாடி தான் தாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கிளம்பலாம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? நம்ம இன்னொரு தடவை சந்திக்கலாம். இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்ன மாதிரி தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அர்ஜென்டான வேலை வந்திருக்கு. நான் போய் ஆகணும். அவன் சொல்றது சரிதான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வேலை. நான் வேலையை முடிச்சிட்டு ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து உன்னை பாக்குறேன். 1 hour தான். அதுக்குள்ள நீ இங்க வரல, உன்னை தேடிட்டு நான் வருவேன். அப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. நீங்க செல்ட்ராக்ஸ் தானே சந்திக்க வந்தீங்க? அவன் பயந்துட்டான் போல இருக்கு. அதான் வரல. அவன் நிச்சயமா வருவான். அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ரேஞ்சர் சமார இதான் சரியான நேரம். ரெடியா? எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். இப்ப நீங்க பாருங்க. அதுங்கெல்லாம் என்னுடைய குட்டி பாம். இதையே வாங்கிக்க. வாங்க, இதுங்களை இணைப்போம். உனக்கு பாய் சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு. உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. பெரிய மான்ஸ்டர் இருக்கிற வரைக்கும் என் பிளான் சொதப்பாது. அதை பெருசாக்கு, அப்புறம் ரேஞ்சர்ஸ் எல்லாம் ஒண்ணாக்கு, அப்புறம் ஆலிவர் உனக்கு கிடைச்சிருவான். நாம ஜெயிச்சே ஆகணும். பாத்தீங்களா நான் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன்னு? நீங்கெல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஹாய் ரேஞ்சர்ஸ். நீ வந்துட்டியா? நான் எப்பவும் சரியான நேரத்துக்கு வருவேன். நீங்க தோத்துட்டதா ஒத்துக்கங்க. நான் இந்த போரையே நிறுத்துறேன். என்ன சொல்றேன்? நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல? தெரியும். ஸ்வாட்ஸ் வேணும். பாட்டு நல்லா இருக்கு. இதோட நான் கொஞ்சம் விளையாடுறேன். ஈ அடிக்கிற ஸ்ப்ரே இருக்கா? முதல்ல நாம அதோட சத்தத்தை
ஆகணும். இது என்னோட நேரம். உன்னை இப்படி சந்திச்சு எனக்கு வெறுப்பாயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. டெரன்ஸ் ஸ்மித்ங்கிற பேரை கேட்ட உடனே உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஸ்மிட்டி, ஸ்மிட்டி, நீ அந்த ஆக்சிடென்ட்ல மாயமா மறைஞ்சியே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் ஜெயிச்சிருக்க வேண்டியவன். எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. Network Hamilton.blogspot.m செத்து போயிருக்க வேண்டியவன மெசகாக் தான் தன்னுடைய சக்தியால எனக்கு புது உருவத்தை கொடுத்தாரு. என்னன்னைக்கும் அவருக்கு நன்றியோட இருப்பேன். அவர் ஒரு ஜீனியஸ். ஓ, நீ ஸ்மிட்டியாதான். அவன் ஜீனியஸோ இல்லையோ, அவன் நமக்கு எதிரி. அவன் கூட நீ போயிருக்க கூடாது. அவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நீங்க அதை அழிக்க பார்த்தவங்க நிச்சயம் உங்களை நான் அழிக்க விட மாட்டேன். இந்த மாதிரி பண்ணாத. பழி வாங்கறதால எதுவும் கிடைக்காது. இன்னைக்கு வரைக்கும் நான் இப்பதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பழி வாங்கியே தீருவேன். மரியாதையா நான் சொல்றதை கேளு. உன்னோட எண்ணத்தை மாத்திக்க. நிச்சயமா நான் தோல்வியை ஏற்க மாட்டேன். நானும் ஏத்துக்க மாட்டேன். Dino energy power. Fire. இப்போ சந்தோஷம் தானே? நான் நிச்சயமா வந்து உன்னை பழி வாங்கியே தீருவேன். ஸ்மிட்டி, ஓ, அவரோட கதையை படிப்போம். Dino drill. கடைசியா வெற்றி நமக்கு இல்லைன்னு சொல்ற. அதனால நம்ம நட்பு உனக்கு கெட்டு போகலையே. என்ன சரியா சொல்றியா? சொன்ன. நீ சொன்னதுல உண்மை இருக்கு. சரி, சும்மா நடிக்காத. ஒரு பிள்ளைக்கு தன்னோட அப்பா தண்டனை கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியுறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும். நீ யாரு பக்கன்றத மட்டும் சொல்லு. கேட்கல சொல்லு. சிறுகாசுக்கு தண்ணி போட்டா கிரிமட்டை பத்தி அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். நம்பிக்கை துரோகத்துக்கு மரணம் தான் இங்க தண்டனை. இப்ப நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்க உங்க பையனை நம்புறதை விட்டுட்டு வேற யாரையோ. நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன் டாட். என்ன நம்புங்க. அதுதான் உனக்கு நல்லது. நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். என்னோட பாதையில யாரும் குறுக்கவும் வரக்கூடாது. நீ ரெடியா இருக்கியா? அவனை அடிக்க முடியுமா என்ன? என் மேலேயே கொஞ்சம் நம்பிக்கை வைப்பா. இது ஒரு வாய்ப்பு தானே. நீ தள்ளிப்போ மெக்னைட். இந்த பிரச்சனை எனக்கும் இவனுக்கும் நடுவுல நடக்கிறது. ஓகே, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்க நினைக்கிறேன். இந்த சண்டையில ஜெயிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும். எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? இல்ல, நான் உன் விளையாட்டுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி மாத்திட்டா என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்ல? எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இது உன் விளையாட்டோட கம்ப்யூட்டர் இமேஜ். இதுல நான் ஒரு ஸ்டார் பிளேயரோட இமேஜும் சேர்த்திருக்கேன். இது எப்படி நீ பண்ண? நான் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ். அதை நீ மறந்துட்டியா?
நீ எங்க தப்பு பண்ற நான் சொல்றேன், நீ கிளிக் பண்றதுல தான் தப்பு பண்ற. என்னால நம்பவே முடியல. நான் தான் சொன்னேன்ல. ஆனா இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? நெட், இன்டர்நெட்ல இருந்து இல்ல, இன்டர்நெட்ல இருந்து. உண்மையிலேயே நீ ஜீனியஸ் தான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்பு தான். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் உன்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தப்பு. blogspot.m. உலகம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு மை ஃப்ரெண்ட். நீ இந்த மாறிட்ட. வாங்க வாங்க போலாம்.